என்னங்கக்கா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? என்னண்ணே இது கூட தெரியலையா? வில்ல பாத்துட்டு கூட உங்களுக்கு தெரியலையா? வில்லு பாட்டு பாட வந்திருக்கோனே. அப்படியாக்கா? ஆமா ஆமா, வில்லு பாட்டு தான் பாட வந்திருக்கோம். இது கூட உனக்கு தெரியல. இரு, முத வணக்கத்தை சொல்லிக்கலாம். வந்தனோ 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 தேவாதி தேவனுக்கு வந்தனோ வந்தனோ நம்ம கத்தாதி கத்தருக்கு வந்தனோ சர்வவல்ல தேவனுக்கு வந்தனோ எங்க இயேசு ராஜாவுக்கு வந்தனோ எங்க பாஸ்டர் பாஸ்டமாக்கு வந்தனோ வந்தனோ எங்க பெரியவங்களுக்கு வந்தனோ வந்தனோ எங்க சின்னவங்களுக்கு வந்தனோ வந்தனோ இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்தனோ தந்தனத்தோம் என்று சொல்லி வில்லினி பாட ஆமா வில்லினி பாட ஆமா வில்லினி பாட வந்தனோ தந்தனத்தோம் என்று சொல்லி வில்லினி பாட ஆமா வில்லினி பாட ஆமா வில்லினி பாட வந்தனோ மேனாகளே. அக்கா, நாம எதுக்கு இங்க கூடியிருக்கோம்? ஆமா, இதுக்குயா கூடி இருக்கோம்? கிறிஸ்மஸ்க்காக கூடி இருக்கோம். கிறிஸ்மஸ்க்காக கூடி இருக்கோம். கிறிஸ்மஸ்க்காக கூடி இருக்கோம். கிறிஸ்மஸ்க்காக கூடி இருக்கோம். அக்கா, கிறிஸ்மஸ்னா என்னக்கா? இது கிறிஸ்மஸ்னா என்னதா? ஆமா, கிறிஸ்மஸ்னா என்னது? நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. இயேசு சாமி பிறந்தாரு. இயேசு சாமி பிறந்தாரு. இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி வந்தாரு. இயேசு சாமி வந்தாரு. இயேசு சாமி வந்தாரு. இயேசு சாமி வந்தாரு. அக்கா அக்கா சொல்லு தம்பி. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா. இயேசுசாமி வந்தாருன்னு சொல்றீங்களே, எதுக்கு வந்தாரு? ஆமா, எதுக்கு வந்தாரு? மனுஷனை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு. மனுஷனை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு. பாவத்தை போக்கிட இயேசு சாமி வந்தாரு. பாவத்தை போக்கிட இயேசு சாமி வந்தாரு. பாவத்தை நீக்கிட இயேசு சாமி வந்தாரு. பாவத்தை நீக்கிட இயேசு சாமி வந்தாரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா சந்தேகம்? இல்ல வந்தாருன்னு சொல்றவங்க என்ன கேட்டிருப்பாரு? அவர் எதுக்கு வந்திருப்பாரு? அது என்னத்தை தான் கேட்டிருப்பாரு? ஏப்பா, அவன் பொண்ணு எது கேட்டாரா? என்னது? என்னக்கா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க? பொண்ணுனா பொண்ணு இல்ல, தங்கம், தங்கத்தை சொன்னேன். ஓ அதுவாக்கா? இல்லைங்களேக்கா, எதுவும் கேட்கலையே. இல்லையா? அதான் உங்க பொருள் எதுவும் கேட்டாரு, நீங்க வச்சிருந்த பொருள் ஏதாச்சும்? இல்லையே, என்கிட்ட எதுவும் கேட்கலையே. அதுவும் கேட்கலையா? நீங்க உங்க சொத்து சம்பந்தத்தை எழுதி கேட்டாரா? கேட்டாங்களா? இல்லையா? அப்ப எதுக்கு வந்திருப்பாரு தெரியலையே. உங்க தங்கத்தை கேட்கல, உங்க பொருளையும் கேட்கல. உங்க தங்கத்தை கேட்கல, உங்க பொருளையும் கேட்கல. உங்க சொத்தையும் கேட்கல, உங்க சம்பளத்தை கேட்கல. உங்க சொத்தையும் கேட்கல, உங்க சம்பளத்தை கேட்கல. பின்ன அவர் என்ன தெரியுமா கேட்க வந்திருக்காரு? உங்க உள்ளத்தை கேட்டாரு. உங்க உள்ளத்தை கேட்டாரு. உங்க உள்ளத்தை கேட்டாரு. உங்க உள்ளத்தை கேட்டாரு. உங்க உள்ளத்தில் வாசம் செய்ய ஆசையும் பட்டாரு. உங்க உள்ளத்தில் வாசம் செய்ய ஆசையும் பட்டாரு. இப்படியாக நம்ம பைபிள்ல சொல்லியிருக்கிறபடி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர். பரிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். சமாதான பிரபு. நித்திய பிதா. நித்திய பிதா. அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். நாம அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர்.
சொன்னீங்க. எல்லாம் பத்தி வேற யாரை பத்தி எதனா சொல்லுங்களேன். பிறப்பை பத்தியே சொல்றேன் எல்லாம் தெளிவா சொல்றேன். கலிலேயா நாட்டுல நாசரேத் என்ற ஊர்ல ஒரு அழகான கன்னிப்பெண் இருந்தாள். அவள் பெயரு மரியாள். அவளுக்கு யோசேப்பு என்னும் தச்சனை நிச்சயம் செய்து வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துலதான் யாபேல் என்ற தூதன் அவருக்கு தரிசனமாகி, வாழ்க வாழ்க மரியாளே, வாழ்க வாழ்க மரியாளே, வாழ்க வாழ்க மரியாளே, வாழ்க வாழ்க கன்னி மரியாளே, 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 இது கேட்ட மரியாள் ரொம்பவே கலங்கிட்டா. அக்கா, மரியா என்ன பதில் சொன்னாங்க? அதாவது ஏன் அவ கலங்குறான்னா, தேவ தரிசனம் கிடைச்சா ஒரு பெரிய பொறுப்பு வந்து எப்பயுமே கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, மோசேக்கு தேவன் முச்செடியில தரிசனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி தேவதூதன் நமக்கு தரிசனமாகி இருக்கிறாரே, நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுமோன்னு தான் அவன் ரொம்பவே கலங்கினான். அப்புறம் மரியா என்ன பதில் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்கக்கா? இது எப்படியாகும், எனக்கு தான் இன்னும் திருமணமே ஆகலையேன்னு தேவதூதன் கிட்ட மரியா சொன்னா. ஆமாக்கா, மரியாதை கேட்ட கேள்விலாம் சரிதானே? சரிதான்ப்பா. அதுக்கு தேவதூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் கூறினார். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உடனே மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் தெரிஞ்சுதா தப்பா பேசுவாங்களேக்கா? ஆமா, தப்பாதான் பேசுவாங்க. அதுவும் அந்த கர்ப்பத்தை நம்மளால மறைக்க கூட முடியாது இல்லக்கா? கண்டிப்பா முடியாதுதான். ஆனா யூத சமுதாயத்துல ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பம் தரிச்சுட்டா அவளை ஊரை விட்டு ஒதுக்கி கண்ணெறிஞ்சே கொள்ளுவாங்க. ஆமாக்கா, ரொம்ப பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, மரியாள் வந்து தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்றதல்ல, அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் தான் ரொம்பவே பெருசு. அக்கா, யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா? கட்டாயம் தெரியும். தேவதூதன் யோசேப்புக்கும் தரிசனமாகி எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாரு. நீதிமானாகிய யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த நினைக்காம ரகசியமா தள்ளிவிட முடிவு செஞ்சுட்டான். அப்படிதான் அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கே தரிசனமாகி, மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளுக்கு உற்பத்தியானது பரிசுத்த ஆவியால் உண்டானதுன்னு சொன்னான். கட்டளைய மீறாம யோசேப்பும் மரியாளை சேர்த்துக் கொண்டாரு. அப்படி அந்த காலத்துல என்னதாக்கா நடந்தது? அந்த காலத்துல குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்துராயனால கட்டளை பிறந்துச்சு. யோசேப்பு நிறைமாத கர்ப்பிணியா இருந்த மரியாளை தாவீதின் ஊரான பெத்லகேமுக்கு கொண்டு போய் குடிமதிப்பு எழுத போனாரு. போற நேரத்துல அங்க பெத்லகேம்ல சத்திரம் எல்லாம் நிரம்பி வழிஞ்சிச்சு. அக்கா, அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாக்கா? ஆமா, தங்குவதற்கு இடமே இல்ல, அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்து மரியாளுக்கு பிரசவ நேரம் நெருங்கிருச்சு. அச்சச்சோ. அப்புறம் ஒரு மாட்டு தொழுவத்துலதான் இடம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு அதிசயமே பிறந்துச்சு. பிறந்தார்
இயேசு பார்க்க எப்படி இருந்தாருக்கா? இயேசு பார்க்க ரொம்பவே அழகா இருந்தாரு. அவர் அவர் அழக வந்துட்டு ஒரு பாட்டை நம்ம இப்ப பாடலாமா? படிக்கலாம்க்கா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சரிங்கக்கா, அவர் பிறந்ததை பத்தி சொன்னீங்க, வளர்ந்ததை பத்தி சொன்னீங்க. அவர் எப்படிப்பட்டவரு, என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவரோட நம்மள மாதிரிலாம் கிடையாது. உள்ள அக்கிரமத்தையும் பாவத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வெளியே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இதே ஒரு பாட்டை நம்ம பாடிடலாமே. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அவர் வேறு தெய்வம்தான், அவர் இயேசு மட்டும்தான். எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாத்த பத்தியும் சொன்னேன். சரி, இப்போ அவர்கிட்ட எப்படி ஒரு நன்மை வாங்குறதுன்னு ஒரு பாட்டாவே சொல்லி முடிச்சிடலாம். சரியா? சரிங்கக்கா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீர் பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீர் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீர் பெற வேண்டும். சரி, இப்போ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி முடிச்சு விட்டுறலாம். சரியா? We the Church of God, be